ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கோஸ்ட் ஆஃப் எ கேம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 3 UT6 உள்ளவங்களுக்கு ஒன்றாச்சு. இப்போ வந்து 4வது ஆளாக கொல்ல போகணும். ஸோ அதுக்குள்ள வந்து சைடில் ஒரு டாஸ்க்கு பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு ஏரோவை தேடி போகிறது தான் இந்த டாஸ்க்கு. ஆல்ரெடி மலையெல்லாம் ஏறி வந்து டாஸ்க்கு பாதி பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து டாஸ்க்கு முடிக்கணும்னா வந்து ஒரு கரடி இருக்குது. அந்த கரடிலேருந்து பனிக்கரடி அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி அந்த ஏரோவை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கரடி என்ன பண்ணாலுமே அதை கொல்ல முடியாது. அந்த ஏரை வச்சு மட்டும்தான் அந்த கரடியை கொல்ல முடியும். ஸோ கரடியை எப்படியாச்சும் கொல்றது தான் இப்போ ஃபஸ்ட் இது ஏரோவை கண்டுபிடிச்சி. ஸோ அதுக்கிட்ட மாட்டாமல் இது பண்ணோம். மாட்டினோன்னே ஒரே அடியில் காலி பண்ணிவிடுது. ஸோ எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஓடி வர இந்த கரடி. ஆக்சுவலாக இந்த ஏரோ என்னென்னா, முன்னாடி ஒரு ஆள் வந்து விட்டதில் வந்து ஒரு மலையே உடைச்சிட்டு வந்து இங்கே வந்து விழுந்திருக்கு. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க கதை. ஸோ அந்த கதையை கேட்டதுனால சரி அப்போ அந்த ஏரோ யூஸ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்மளால் இங்கே வந்துட்டு பார்த்தோம். ஸோ அப்படி வரும்போது ஒருத்தர் வந்து வழிகாட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சீனில் வந்து ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் வந்து வழிகாட்டுவார் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு. ஸோ என்னது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாருன்னா, அந்த ஏரோ இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக பனியின் இது இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியா மட்டும் எக்ஸைட்டாக. ஸோ அதுக்கு தான் ஓடி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கரடி வந்து இடையில வந்தது பார்த்துருப்பீங்க. அதுக்கு எப்படியாவது மாட்டாமல் எஸ்கேப் ஆகணும். ஸோ அதை பார்த்துருச்சுன்னா துரத்தி வரும். ஓகே, நம்ம அந்த பூ இருக்குல்ல மேப்பில், அந்த பூ இருக்க எக்ஸாக்ட் லொகேஷன் போகணும். கரடி பார்த்துருச்சுன்னா நினைக்கிறேன் அந்த சைடு இருக்குன்னு காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் கரடி. அதான் அந்த yellowish கலரில் காட்டுறாங்க மண்ணாந்து. ஓகே, ஏதாவது என்னென்னா வழியும் எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரில. தேடி தான் போகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவும் பனியும் மலையுமா இருக்கிறதுனால ப்ராப்பரான ஒரு ரூட் நமக்கு தெரியாது. ஸோ கரடி வேறு மேலே ஏறி வந்துருச்சு. அதுவும் இல்லை, அது அவ்வளோ பெரிய சைஸுக்கு எப்படி மேலே ஏறி வருதுன்னு தெரியல. அசால்ட்டாக ஏறி வந்துடுது. நம்ம குதிச்சுட்டோம், அதுவும் குதிச்சு போட்டுச்சுட்டா. இதுதான் பிரச்சனை, ஒரே அடியில் காலி பண்ணிடுது. மற்றபடி நார்மலாக அடி போட்டோம்னா நமக்கு ஹெல்த்து கொஞ்சம் இறங்கும். ஸோ நம்ம வந்து ஹெல்த்தை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். இந்த இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஒரு அடி அடிக்கும் முடிஞ்சிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நான் திரும்பவும் ஓடி வருது. இறங்குறோம் ஏறுறோம். ஆக்சுவலாக குதித்தாலும் அதுக்கும் ஒன்றும் ஆகலை, நம்மளால தான் செஞ்சிருது. அதுதான் பிரச்சனை. ஓகே, இந்த சைடு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தாகணும். மேலே ஏறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. இன்னும் கரடி இருக்குது, நல்லா இல்லை. வருஷத்துக்கு ஓடி போகாதனால எஸ்கேப் ஆகிட்டோம். பின்னாடி துரத்திட்டு வருதான்னு தெரில. மேலே ஏறது ரூட்டில் அங்கே ஏதோ சொல்லிட்டு அதில் ஏறும், அவ்வளோதான். ஏறிட்டோம். இது வரையும் அங்கே போயிடலாம். கரடி கீழே தான் நிற்கிது. அந்த எல்லோ கலரில் காட்டு இது வந்து கரடியாக தான் மேக்ஸிமம் பண்ணது, கீழே தான் நிற்கிது. ஓகே, திரும்ப இது கீழே இறங்கலாம் தெரியலையே. கீழே தான் போகிறதுக்கு வழி இருக்குது, மேலே எதுவும் வழி இருக்கான்னு தெரில. மேலே ஒரு வழி இருக்குது. ஓகே, மேப்பில் மேலே போகிற மாதிரி தான் காட்டுது. கரடி இங்கே வந்தாச்சான். இதுதான் பிரச்சனை, எங்கே போனாலும் அங்கே வந்துடும். எப்படி வருதுன்னு தெரியாது. கீழே போனாலும் கீழே இருக்கும், மற்ற மேலே வந்தோம்னா மேலே இருக்கும். ஸோ அதனால் அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பக்கத்தில் வேறு வந்துச்சு. இப்போ மேலே போக முடியாது, கண்டிப்பாக கீழே இறங்கி தான் அங்கே கிடையாது போனோம். ஐயோ, பிடிச்சோம்னா பிடிச்சி செத்துட்டோம். ஒன்று அதை அடித்து சாப்பிட்றோம், எல்லாம் மேலேருந்து கீழே வந்து சுற்றுறோம். சரி, திரும்ப மேலே ஓடி பார்க்கலாமா? மேலே தான் நிற்கிறது. சரி, வேறு ரூட் இருக்கான்னு பார்க்க வேண்டியதான். கைத்து மாதிரியே நடக்க வேண்டியதான் இங்கேயும் அங்கேயுமா. கரடி அந்த சைடு தான் நிற்குது. கீழே தான் வேறு ரூட் எதுவும் தெரில. சுற்றி சுற்றி தேட வேண்டியதான். நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை இப்போதைக்கு. ஏதாவது இங்கேருந்து தான் பார்க்கணும், ஏதாவது ரூட் இருக்கான்னா. திரும்ப கரடி இல்லாதனால மேலே அந்த சைடு போய் பார்க்கலாம். திரும்பவும் மேலே தான் நிற்குதா? அடே இல்லைன்னு பார்த்தா அந்த அதுலேயே நின்றுட்டு இருந்திருக்கு. இறங்குவோம், எடுத்து இறங்கிச்சு. நல்ல வேலை சாதனை. சரி, வேறு ஏதாவது ரூட் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு குகை மாதிரி என்னதான் இருக்குது. குகையும் அது வந்து சும்மா தான் இருக்குது. குகை மாதிரி குகை இல்லை. ஸோ வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக ஒரு ரூட் மாதிரி ஏதாவது மேப் மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இந்த ரூட் வழி போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக காற்று வழி காட்டணும்னுவானுங்க.
பட் நார்மல் கோஸ்ட்டுக்கு போகும்போது ஓகே, இந்த மாதிரி இதுலலாம் இது பண்ணும்போது நமக்கு வந்து தேடி தான் போகிற மாதிரி இருக்குது. இங்கே என்ன குதிச்சா இருப்போமா, அவ்வளோதான் அவுட்டு. ஐயோ, திரும்பவும் அந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மேலே போனோன்னா அதுகிட்ட மாட்டோம். சைக்கிளோடு ஏதாவது போய் பார்க்குறது தான் பார்க்கணும். ஓகே, ஒரு நிற்குது. சைக்கிளோடி ஓடுவோம். மாட்டாமல் இருந்தால் சரி தான். ஓடு 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 ஓடு. இங்கே ஒரு கொட்டை வேறு இருக்குது, அதுக்கு ஓடி போகணுமா? அவுட்டு. ஒரே கஷ்டம் போச்சு. திரும்பவும் முதல்ல இருந்தே தான் ஒரு சைடில் ஒன்றா அதை பிடிச்சிக்கல. அது வந்து அட்டாக் பண்ண முடியல அதில், அதனால் எஸ்கேப் ஆகிடலாம். ஓடி வேண்டியதான் திரும்பவும். சரி, இந்த குகையில் தான் பார்க்கணும். போகிற டைரெக்ஷன். சரி, குகையில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. குகையிலே ஒன்றும் இல்லை, அவங்கள விட எஸ்கேப்பு. சரியான ஷாக்கு. பக்கத்தில் வந்து ஆனால் அடிக்கல, எஸ்கேப் ஆகிட்டோம். துரத்திட்டே வரது பின்னாடி. ஆமாம், வீடு வேணால் நான் வந்து பின்னாடியே வருது. ஆல்ரெடி நிறைய பேர் அம்பும் விட்ருக்காங்க, நார்மல் நம்பர்லாம் விட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க அந்த கதையிலேயே. போன யாருமே இது வரைக்கும் அந்த ஆள் சொல் வழிகாட்டு வரல, அவர் சொல்லியிருப்பாரு. இது வரைக்கும் வந்து போன யாருமே உயிரோட அப்படின்னு. நல்ல வேலை, ஜஸ்ட்டில் எஸ்கேப்பு. கடிச்சு கதற வந்துச்சு, குதிச்சு எஸ்கேப் ஆனால். ஆனால் எப்படின்னு தெரியல, கீழே இறங்கினா போதுமா. இறங்கியாச்சு கீழே. இங்கே வராமல் இருந்தால் சரி தான். கரமாக இங்கேருந்து இப்படியெல்லாம் போகிறதுக்கும் பார்க்கணும். இங்கே அந்த கம்பு இருக்குது, அதோட தான் போகணும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துடலாம். எதுவும் இருந்த மாதிரி இல்லை. ஓகே, கம்பில் குதிச்சாச்சு. இங்கேருந்து எடுத்துங்க, அந்த சைடு அதுக்கு தர முடியாது. ஓகே, நல்ல வேலை. காரணம் எஸ்கேப் பண்ணலாம். கொஞ்சம் தான் விழுந்துருப்போங்க. ரொம்ப இது டிஸ்டன்ஸ் ரொம்ப தள்ளி தான் இருக்குது. அது அங்கே வேறு நம்ம மலையிலேருந்து நேராக குதிக்கிறோம். நமக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது அங்கே சுற்றி வர்றது வந்தாச்சு. கீழே நிற்குது கரும்பு கரடி. நம்ம இதோட கீழே இறங்கணும். அதான் மேலே ஏறி வந்துச்சுன்னா நம்ம கீழே இறங்கணும்னா யூஸ். நம்ம டைரெக்டாக கீழே இறங்கணும்னா வந்துடும். அவருக்கு வருது, ஏறி வருது. இறங்கி 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 வேண்டியதான். திரும்ப மேலே ஐயோ போச்சு. நல்ல வேலை அட்டாக் படலை. மேலே போட்டுருச்சு. ஐயோ போச்சு. திரும்ப ஸ்டார்ட் பண்ணது எந்த இடத்துல? ஓகே, அந்த ஓகே, திரும்ப இந்த சைடில் எடுத்து தான் போய் ஆகணும். அங்கே ஒரு மாதிரி இருக்கும். டேரெக்ட் அங்கே ஆப்ஷன் இருக்காங்க. இது நமக்கு தெரியல. முதல்ல அந்த கரடினா தான் நிற்குது. எங்கே போகணுன்னு தெரியலையே. ஓகே, நம்ம மேலே ஏறலாம். நம்ம மேலே ஏறணும். இறங்கி நடப்போம். ஓகே, எங்கள் மேலே ஒரு இது இருக்குது, அதில் தூங்கிட்டு போயிடலாம். மேலே ஏறிடலாம். ஓகே, கைத்து மேலே நடந்து அந்த சைடு போயிடலாம். ஓகே, வரல. இப்போதைக்கு பரவாயில்ல. ஆனால் எங்கேயுமே இது இருக்கிற மாதிரி தெரில. அந்த அம்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஃபுல்லாகவே ஐஸாக தான் இருக்குது. அந்த சைடு மேலே எதுவும் போகணுமான்னு தான் பார்க்கணும். நான் வந்து பக்கத்தில் 10 பேர் தான் காட்டுது. கரடியும் சுற்றி ஓடுது, சும்மாவும் போக முடியாது கீழே. ஓகே, கீழோடு தான் போய் ஆகணும். இது ஓடுறதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ஓடிடலாம். ஓகே, நல்ல வேலை அங்கிட்டு போச்சு எஸ்கேப் ஆகிட்டோம். அதை பார்த்துருச்சோம் ரொம்ப. ஓகே, இந்த மேலே ஏறது வழி இருக்குது. மேலே ஏறது அங்கே இருக்குடா வழி. கரடி வந்துடுமோன்னு பயத்துலேயே ஓட வேண்டியதாக இருக்குது. வரல, எஸ்கேப் ஆகிட்டோம். அவ்வளோதான். தண்ணியிலே போய் ஏறலான்னா பின்னாடி ஏதோ வருமோன்ற ஒரு பயத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து ஏறோம். அதனால் ஏறி வந்தாச்சு. பக்கத்தில் வந்துட்டோம்னா இங்கே ஒன்றும் காணும். திரும்பவும் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகே, வந்துச்சு. மேலே ஏறிட்டோம். அடுத்த ரவுண்டு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, லெஃப்டில் தான் போகணும். ஓகே, லெஃப்டில். ஓகே, அந்த ஏரியா தான். அந்த எதிர்க்கில் கலர் தெரியல, அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு கரடி வருமானு தெரியலையே. மெதுவாக இறங்கும். வராதுன்னு நினைக்கிறேன். வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இல்லை இது வரைக்கும் கரடி. சிம்பிள் எதுவும் காட்டலை. ஓகே, அப்படி வந்து
ஓகே, There it நம்ம is. எடுத்தாச்சு. Okigurumi's arrow. வேறு என்ன And சொல்கிறாங்க, நான் some வெளியும் kind இருக்கிற of மாதிரி Magatama from இடமா another இருக்கும். victim. என்ன அவ்வளோதான். Sounds close. Past the frozen waterfall. அடுத்து எங்கே போகணுன்னு பார்க்க வேண்டியதுதான். இப்போ நம்ம டாஸ்கில் ஃபஸ்ட்டு இதை முடிச்சாச்சு, அம்பை எடுத்தாச்சு. இனி அடுத்து என்னென்னா இதை கொல்லணும் கரடியை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த விலங்கு தான் நம்ம முதல்ல வழிகாட்டுவேன். எங்கே போகணுன்னு இது பண்ணுறது அந்த விலங்கு தான் வழிகாட்டிருக்கோம். ஓகே, இப்போ எங்கே ஏதாவது பார்த்துருக்கான்னு பார்க்க வேண்டியதான். சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒன்றும் இருந்த மாதிரி தெரில. இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியலையான்னு தெரில, அது வேறு இருக்குது. ஓகே, எதுவும் இல்லையே. ஆல்ரெடி ஒரு ரவுண்டு கீழே வேறு போய் பார்த்துட்டு வந்தேன். அதை வந்து தேவையில்லாத வேஸ்ட்னால அதை வந்து ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் எடிட் பண்ணதில். ஸோ இப்போ நம்ம திரும்பவும் வந்து நம்ப எடுத்துல இந்த இடத்துல இருந்தே ஒருக்கா பார்த்தா கொள்ளலாம். நான் எலும்பு கூடலாம் கிடைக்கும் வந்தோன்னு எனக்கு போட்டு தள்ளியிருக்கு ரெடி. நான் இதுக்கு மேலே ஏறி போகிற மாதிரி எல்லாம் இல்லையே. இங்கே எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், அங்கே ஏறுறதுக்கு இருக்குது. அதோட ஏறி வேண்டியது மலையில் முதல்ல இது கவனிக்கணும். அது ஒழுங்காக தெரிய மாட்டேங்க எல்லாம். ஏன்னா பனியாக இல்லை ஏறுறதுக்குள்ள படியான்னு தெரியல. ஓகே, மேலே ஏறி வந்தாச்சு. ஓகே, நம்ம இங்கே ஒழிச்சிட்ருக்கார். நமக்கு இது சொல்லி தான் கொடுத்தாரு. டைரெக்ஷன்லாம் சொன்னால் அவன் தான் அண்ணா இருக்கான். ஓகே, கரடியும் இப்போ வரும். நான் வருது. அங்கே என்ட்ரன்ஸ் அந்த கேவ் இருக்குல்ல, அது பக்கத்தில் நிற்கிது. அங்கேருந்து வருது. ஸோ அது கரடியுமே இருந்தாலும் செத்தாலும் ஒன்றும் இல்லை, அந்த கான்செப்டில் தான் இருக்குது. அது ரொம்ப பெயினோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ போட்ட வேண்டியதான் கரடியை. நம்ம அதை எழும்பி நேரம் நிற்கிறான். கரடியும் நிற்கிது. எவ்வளோ பார்த்தேன். இப்போ அட்டாக் பண்ண வரப்போகுது. ஓகே, ஷேம் பண்ணிகிட்ருக்கோம். எடுத்து விட்ட வேண்டியதான் அம்பை. ஓகே, விட்டாச்சு அம்பை. கரடி காலி. அவ்வளோதான். கமுய், அதுக்கு பேர் கமுயின்னு நினைக்கிறேன், அந்த கரடி பேர். சொல்கிறேன், இந்த மாதிரி அனிமல் அட்டாக் பண்ணி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சரி, நம்ம 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போகிறாங்க வீட்டுக்கு நிற்பான். நான் பார்த்து சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிச்சுட்ட சொல்கிறேன். நான் பேர் சொல்லவே இல்லை அப்படின்னு. கனவுல ஏதாவது கேட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக இவன் வந்து ஐநூ ஆளுங்கன்னு சொல்லியிருப்பான். ஐநூ கிளான் அந்த மாதிரி லெவல்லாம் பண்ணியிருப்பான். அதான் இதுதான் ஐநூ கிளான் லெவல்லாங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்க கொடுக்க வந்திருக்கா. இவ தான் கதையும் சொல்லியிருப்பா. ஸ்டார்டிங்கில் இந்த ஏரோவை பற்றி கதை சொன்னதும் இவ தான். ஸோ குழந்தைங்களுக்கு கதை சொல்லிட்டு இருந்திருப்பா. அந்த இவனும் கேட்டிருப்பா. அதுதான் ஐநோமன் தான் இதை கொடுத்தாரு, இது பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சொல்கிறா. அப்போ வந்து ஒக்கிக்குமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அவர் தான் இந்த அம்பை வந்து சுட்டவராக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மலையை உடைச்சிட்டு போய் விழுந்துச்சுன்னு சொன்னால அந்த ஆளுன்னு நினைக்கிறேன். ஸோ அம்பாவை இவள்கிட்டே கொடுத்தா. இதுக்கு ஒப்பஸ்னபுரியா. ஸோ ஆக்சுவலாக இதில் எல்லாமே வந்து ஒரு இதை முடிச்ச அப்புறம் தான் அந்த டைட்டில் போடுறாங்க. எல்லாம் டைட்டிலில் ஃபஸ்ட்டு போடுவாங்க, அடுத்து பூரா எண்டை போடுவாங்க. இந்த இதில் மட்டும் டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் தான் போடுறாங்க. எல்லாம் முடிச்ச அப்புறம் டைட்டிலில் போடுறாங்க. இப்போ மேப்பில் நாம் அடுத்து எங்கே போகலாங்கிறத பார்க்கலாம். பிளாக் ஹெட் ஓனிஸ் பிரத்தின்னு ஒன்று இருக்குது. இசிகாரி கேஸ்டிலில் தான் ஓனியை கொண்டிருப்போம். ஸோ அங்கே போகிறது செட் ஆகாது. இப்போதைக்கு போனால் மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் மெயின் டாஸ்க் உள்ளது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இனி அடுத்து நம்ம டார்கெட் வந்து சைட் ஆஃப் பிரதர்ஸ், ஸ்பைடரும் ட்ராகனும். ஸோ ஸ்பைடரை யார் ஃபஸ்ட்டில் கிடைக்கான்னு பார்க்கலாம். ஸ்பைடரா ட்ராகனானு யார் கிடைச்சாலும் போட்டு வேண்டியதாக அவங்கள. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். எல்லோரும் அப்படியே வீடியோ ஒரு லைக்கையும் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.